பாக்குறேன். சுந்தரவள்ளி, ஐயோ, ஏய் சொன்னா கேளு. இங்க பாரு, சொல்றது கேளு. நான் தான் சுரேகா சொல்றேன். நான் பிரிக்கிறேன். நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். டாடி என்ன? நானே இங்க பிரிக்கிறேன். பாரு அந்த பார்சலை. வீட்டு வாசல்ல இந்த டாடி பார்சல் டாடி இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. டாடி இதுல நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி என்ன நினைக்கிறது? பிரிச்சு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்த பார்சல்ல கூட அவரோட நகைங்க புடவை எல்லாம் வந்தது. இல்லங்கம்மா, கண்டிப்பா இது சுரேகா அம்மாவா இருக்காது. நிச்சயமா சொல்றேன், சுரேகா அம்மாவா இருக்காது. நம்மள அழ வச்சு பார்க்கணும்னு யாரோ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேண்ட கருப்பு சாமி நம்மள கைவிடாது. எந்த சாமிடி? நீ வேண்ட சாமி, நீ வேண்ட சாமின்ற. அப்படி இந்த சாமி நம்மள காப்பாத்தணும்னா இப்படி எல்லாம் நம்மள கஷ்டப்படுத்தி பார்க்காதல்ல. இத எதுக்கு அனுப்பி வைக்கணும்? டேய் சொல்ல கேளுடா, அத முதல்ல பிரிடா. ஐயோ நீ கொஞ்சம் இப்ப நீ பிரிக்க போறீங்களா இல்லையா? நான் பிரிக்கிறேன். இருங்க ப்ளீஸ் இருங்க. இங்க பாருடி, எவ்வளவு பார்சல் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு பிரிக்க சொன்னா யாருமே பிரிக்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, இத பாருங்க, இதுல உள்ள என்ன இருக்குன்னா தெரியாம உளறிக்கிட்டு இருக்காதீங்க. உளறிக்கிட்டு இருக்கேனா? டேய் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுடா. பெத்தவடா, என் வயிறெல்லாம் கலங்கிக்கிட்டு இருக்கு. இவ குடும்பம் மாதிரியா? இவ எங்க காணாம போனாலும் பரவாயில்லன்னு உள்ள சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியா? டாடி டாடி ப்ளீஸ் டாடி, உங்ககிட்ட வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. சுந்தரவள்ளி, இப்ப இருக்கிற நிலைமையில இந்த சண்டை தேவையா? என்ன பேசிட்டு இருக்க நீ? வேற என்ன பேச சொல்றீங்க? உங்ககிட்ட நான் கெஞ்சி கதர் நெல்லைய சுரேகாவை என்கிட்ட கொண்டு சேர்த்துருங்கன்னு யாராவது ஒரு முயற்சி பண்ணீங்களா? இப்ப மொத்தமா என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டீங்கல்ல. சந்தோஷமா இருங்க. அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. மாதவி, இங்க பாரு மாதவி, சுரேகாவோட நிலைமை பாரு. கல்யாணமாகி மறு வீட்டுக்கு மன பொண்ண கார்ல வந்து இறங்குவான்னு பார்த்தா இப்படி பொட்டிக்குள்ள வந்திருக்காளேடி. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஏன் நிம்மதி சந்தோஷம் தான் போச்சுன்னு பார்த்தா என் பொண்ணையே காலி பண்ணிட்டால. இவ என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. முதல்ல இவளை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. சொல்லுங்க. டாடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க இவங்க. நீங்க எல்லா பிரச்சனைக்கும் நந்தினியை ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தா அது என்னால அலோ பண்ணவே முடியாது. சுரேகாவோட கல்யாணம் நின்னு போறதுக்கு யாரடா காரணம்? உன் பொண்டாட்டி தானே காரணம். சும்மா இருமா. ஐயோ வாய்ப்பே இல்ல என் பொண்டாட்டி காரணமா இருக்கிறதுக்கு. ஆனா ஒருவேளை அந்த கல்யாணம் நடந்திருந்தா மட்டும் என்ன இருக்கும் சுரேகாவோட வாழ்க்கை? அதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்க. பரவாயில்லையா? டாடி அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நந்தினி எல்லாரையும் காப்பாத்திருக்கா டாடி. சுரேகா மட்டும் அந்த திருட்டு ராஸ்கலை கல்யாணம் பண்ணிருந்தா வாழ்க்கை முழுக்க அவ அணுவா செத்து இருந்திருப்பா. இப்ப மட்டும் என்னடா? இப்ப மட்டும் உயிரோட இருக்காளா? பாரு பொட்டலமா வந்திருக்கா. அந்த ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணி அவன் நல்லவன் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுமை அனுபவிக்காம வீட்டுல கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வச்சிருக்கலாம்டா. உயிரோட வச்சிருக்கலாம். இப்படி கொண்டு பார்சல் அனுப்பி இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கூட தெரியாம நீங்க உங்களோட இமேஜினேஷன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? படிச்சவங்க தானே நீங்க. ஏய் சூர்யா, டாடி நானா பேசுறேன், என்ன பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. பேச வைக்கிறேன் நான், பாத்தீங்கல்ல? தங்கச்சியை காணோம், அத பத்தி ஒரு வருத்தம் இல்ல. இப்படி ஒரு பார்சல் வந்திருக்குன்னு எந்த பயமும் இல்ல. ஆனா பொன்னாடிய பத்தி ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே ஓடி வந்து அவளை காப்பாத்த ட்ரை பண்றான் பாருங்க. நீங்க பாருங்க, சுரேகாவுக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இப்படியே சொல்லி தான் எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சிட்டீங்களே. பார்சலா வந்துட்டாளே, இதுக்கு அப்புறமா இங்க என்ன ஆகணும்? ஐயோ சுரேகா. ஏமா அழாதம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. சுரேகா டாடி பார்சல்ல என்ன இருக்குன்னு தெரியாது, நம்ம பாட்டுக்கு இப்படி இஷ்டத்துக்கு பேசுறது தப்பு டாடி. நம்ம இந்த பார்சல் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். மாப்ள வேணாம், மாப்ள வேணாம். இல்ல ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பாக்ஸ்ல சுரேகா இல்லாம பாம் இருந்தா என்ன பண்றது? ஆமா, உள்ள என்ன பவர்ஃபுல் பாம்பு இருக்குன்னு நமக்கெல்லாம் தெரியாது. நீ பாட்டுக்கு ஓபன் பண்ணி விட்டு அது கண்ணா அப்பனான்னு வெடிச்சு நம்மள சின்ன அப்பனவா ஆயிட்டோம்னா என்ன பண்றது? ஐடியா, போலீஸ்ல சொல்லி பாம்ப் ஸ்குவாட் வர சொல்லிடுவோம். அவங்கள உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணி சொல்லிடுவோம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி ஐடியா வந்திருக்கு பாத்தீங்களா? எனக்கு மாப்ள மாமா என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். எதுவா இருந்தாலும் போலீஸ் வந்து ஓபன் பண்ணட்டும், அதான் சரியா இருக்கும். நந்தினி, அவர்தான் ஏதோ உளறிட்டு இருக்காருன்னா நீ எப்படி பேசுற? இல்ல டாடி, நந்தினி சொல்றது கரெக்ட் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு இது சுரேகாவா இருக்காது டாடி. டாடி இங்க பாருங்க டாடி, நம்மள பழி வாங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க நம்மள தேவையில்லாம டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். டாடி தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க டாடி. இத பண்றவங்க நம்மள அணுவா கஷ்டப்படுத்த பாக்குறாங்க. அதனால ஒவ்வொரு பார்சலையும் அனுப்பி நம்மள பதட்டப்படுத்த பாக்குறாங்க. கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கும் டாடி. அதனால தான் சொல்றேன், போலீஸ் வந்து ஓபன் பண்ணட்டும். சரி, போலீஸுக்கு ஃபோன் பண்ணு.
நான் கால் பண்றேன் சுரேகா இருக்காது நீ பயப்படாத